கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் அதை வாசித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தரின் கிரிகளின் நிமித்தம் அவரை நம்புங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், முடவர்களை நடக்கச் செய்தார், லேகியோனின் பிசாசை துரத்தினார், காற்றையும் கடலையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே நிறுத்தினார். அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கின்ற பொழுது எரிகோ மதில்களை இடிந்து விழச் செய்தார், செங்கடலை இரண்டாக பிளந்தார், வானத்து மன்னாவினால் ஜனங்களை போஷித்தார். ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதம் அந்த மக்களை காத்து கொண்டது. இன்றைக்கும் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புத கரம் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை ஆண்டவர் விசுவாசத்துக்குள்ளே நடத்துகின்றவராக இருக்கின்றார். யோபனுடைய வாழ்க்கையிலும், தாவீதுடைய வாழ்க்கையிலும், நெகேமியாவுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார், அதிசயங்களை காணச் செய்தார். இன்றைக்கும் பார்க்கின்ற பொழுது முற்பிதாக்களின் காலங்களிலே அதிசயங்களை காணச் செய்த தெய்வம் பின்பு நமக்காகவே இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவராக அவர் இருக்கின்றார். நாம் அவரை நம்பி வாழுகின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நம்மை காக்க வல்லவராக இருக்கின்றார். உலகத்திலே போராட்டங்கள், உலகத்திலே பலவிதமான இன்னல்கள் மனிதனுக்கு நேராக கடந்து வரலாம். ஆனாலும் அவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு தீங்கு மனகாதபடி கர்த்தரே பாதுகாத்து கொள்ளுகின்றவராய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி காத்து கொள்ளுகின்றவராக அவர் இருக்கின்றார். ஆண்டவருடைய கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. அவரை நம்பி வாழுகின்ற பிள்ளைகளுக்கு அவர் அரணான கோட்டையாக நின்று அவர்களை காத்து கொள்ளுகின்றவராக இருக்கின்றார்.